தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும். வணக்கம். இது தமிழ் voice.com வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு. இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சர்க்கரை நோய் வராமல் இருக்க 7 கட்டளைகள். சர்க்கரை நோய் ஆரம்ப விளைவுகளில் உள்ள போது சில முன்னேற்பாடுகளை கடைபிடித்தால் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாம். இல்லாவிட்டால் 5 ஆண்டில் சர்க்கரை நோய் வந்துவிடும். சர்க்கரை நோய் வராமல் தடுப்பது எளிது. இதற்கு 7 கட்டளைகள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள். வாரத்திற்கு குறைந்தது 3 நாளாவது, குறைந்தபட்சம் 30 நிமிடமாவது கையை வீசி வேகமாக நடக்க வேண்டும். இதனால் உடலில் சேரும் சர்க்கரை குறையும். சிகரெட் குடிப்பவர்களுக்கு வழக்கமாக வரக்கூடிய நோய்கள் என்று சில இருந்தாலும் கூடுதலாக சர்க்கரையின் அளவு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிகரெட் குடிப்பதை விட வேண்டும். பெரும்பாலானோர் மாலை முதல் இரவு வரை அமர்ந்து டிவி பார்க்கின்றனர். இதனால் உடலுக்கு உழைப்பு கிடைப்பதில்லை. அப்போது நொறுக்கு தீனி உண்கின்றனர். இதனால் உடலுக்கு சர்க்கரை நோய் வரும். மாலை முழுவதும் விளையாட்டு என்று கடைபிடிக்க வேண்டும். நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் வகைகள் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கூட்டுகின்றது. இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல கொழுப்பை உருவாக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயிலை சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு வகையில் தினசரி 5 மில்லி ஆலிவ் ஆயில் உடலில் சேர்க்க வேண்டியது கட்டாயம். அரிசி, சர்க்கரை, உப்பு, மைதா, சாதம், தேங்காய், பால், தயிர் உள்ளிட்ட வெள்ளை உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். பேக்கரியில் விற்கும் எல்லா பொருட்களும் சர்க்கரையை கூட்டக்கூடியது. அதையும் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். 3 வேளை சாப்பிடுவதை 5 வேளையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். 3 வேளை சாப்பிடும் அளவை 5 வேளைகளில் சாப்பிட வேண்டும். தினசரி 25 முதல் 30 கிராம் வெந்தயத்தை உணவின் மூலம் உடலில் சேர்க்க வேண்டும். அது சர்க்கரையின் அளவு கூடாமல் தடுக்கும். வால்நட், பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிறைய காய்கறிகள், பப்பாளி, ஆரஞ்சு, ஆப்பிள் ஆகிய பழங்கள் போன்றவற்றை உணவில் சேர்க்க வேண்டும். இவையெல்லாம் கடைபிடித்தால் சர்க்கரை நோய் வராது. சர்க்கரை நோய் எந்த நிலையில் உள்ளது என்பதை கண்டறிந்து அதற்கான ஆலோசனையையும் சிகிச்சையையும் பெறுவது முக்கியம். இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் சர்க்கரை நோய் வராமல் இருக்க 7 கட்டளைகள். நாளை மற்றும் ஓர் பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் voice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு.